கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியாக கைவிடப்பட்டவர்களுடைய நிலை என்ன ஆகும் என்பதை குறித்து தான் இந்த நாளை உங்களோடு நான் பேசியுள்ளேன். அந்த நாட்களில் பஞ்சங்கள் இருக்கும், பட்டயம் இருக்கும், கொள்ளை நோய்கள் இருக்கும், மறுதளிக்கும் காலமாக இருக்கும். நீங்களும் மறுதளித்து உங்கள் பிள்ளைகளை மறுதளித்து இப்போது சொல்லப்பட்டது போல அந்த நாட்களை கேராக்கின் புத்தர்கள் எதிர்த்து நின்று பாதாள குழிக்குள்ளாக உயிரோடு தள்ளப்பட்டது போல பிற்காலத்தில் எரிகிற அக்கினி கந்தகம் எரிகிற கந்தகங்களில் பங்கடையாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம். நாம் அழிக்கப்படும்படியாக கர்த்தர் அழைக்கப்படவில்லை, உருவாக்கப்பட்டவர்கள் சீர்குலைந்து போகும்படியாக அல்ல, மனம் திரும்புதலோடு நல்ல கனிகளை கொடுத்து நித்திய வீட்டை பெரும்படியாகவே கர்த்தராகிய தேவன் அந்த காரியத்தை நமக்கு எழுதி வைத்து நம் கரங்களிலே கொடுத்திருக்கிறார். பாருங்க, சூழபதி தன்னுடைய எல்லா காரியங்களையும் இழந்தால் கூப்பிட்ட பொழுது அவள் செவி கொடுக்கவில்லை. பாருங்க, காவலருடைய கையில் சிக்குண்டு போனால், காயப்பட்டால், பாருங்க, போர்வைகள் உரியப்பட்டது. அந்த நாட்கள் தான் இருண்ட உலகம் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுதே அக்கிரமத்தின் ரகசியம் கிரிய செய்து கொண்டிருக்கிறது. முழு உலகமும் எல்லாக போகக்கூடிய காலங்கள்